இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏதோ ஒரு புல் வகை செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, இந்த செடியோட பேர் வந்து நெற்பவளம். பேரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த செடிகள் காய்ச்சிருக்க விதம் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு அழகு. நான் நெற்பவளத்தோட விதைகளை நான் வந்து அந்த செடியிலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த செடியோட விதைகள் எல்லாமே நான் ரெடி டு ப்ளூம் பை மரியா அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். நிறையா விதைகள் வாங்கியிருந்தேன். விதைகள் போட்டு நல்லா முளைச்சி வந்திருந்தது. அதையெல்லாம் பெருச்சாளி தோண்டி போட்டுருச்சு. அதனால் அதுலேருந்து என்னால் ஒரு செடியை கூட காப்பாற்ற முடியலை. அதனால் அந்த தொட்டி எடுத்து நான் ஒரு ஓரமாக வச்சுட்டேன், அவ்வளோதான். அதை அப்படியே பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ இது மாதிரி செடிகள் ஒரு செடி முளைச்சி வந்திருந்தது. ஆனால் எனக்கு அதான் நெற்பவளம் தான் முளைச்சி வந்திருக்குன்னு நம்பிக்கையே கிடையாது. சரி, நானும் ஏதோ ஒன்று களைச்செடி மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ அதை மட்டும் பிடுங்கி மட்டும் விடலை, அப்படியே விட்டுட்டு நான் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நான் கார்டனுக்குள்ளே போகிறேன். ரொம்ப அழகாக நெற்பவளம் முளைச்சிருக்குங்க. அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி தாங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் கார்டனிங். கார்டனிங் அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவான விஷயத்தை கொடுக்கும். பார்த்திங்களா, நம்மக்கிட்ட இல்லாமல் போன ஒரு செடி நினச்சிக்கிட்டு இருந்தது திடீர்னு பூவோட காயோடு பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படித்தான் இன்றைக்கி இந்த நெற்பவளம் எனக்கும் அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. தேங்க்யூ.